வெல்கம் டு RMIS Academy's Rastru series. இந்த வீடியோவில் ஜியோகிராஃபியில் வேரியஸ் ஓசன் அட்மாஸ்பரிக் ஃபினாமினா நியூஸ். வேரியஸ் ஓசன் அட்மாஸ்பரிக் ஃபினாமினா அப்படின்னா எல்னினோ லானினா, இண்டியன் ஓசன் டயபோல், மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அண்ட் பசிபிக் டிகேடல் ஆசிலேஷன். இந்த ஃபினாமினாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசன்லேயும் இம்பேக்ட் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இட் ஹேட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் அட்மாஸ்பியர் டூ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபினாமினா ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும். எவர் கிரீன் கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், எல்னினோ அண்ட் லானினா. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து 2025 லானினா வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த லானினா கண்டிஷன் வர மாதிரி வந்துட்டு தென் த ஃபேஸ் வாஸ் வென் டு நியூட்ரல். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்னினோவும் இல்லை, லானினாவும் இல்லை, அட் ப்ரெசண்ட்டில் நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு ஆர்டிக்கல் தான் அது. ஸோ நோ எல்னினோ ஆர் லானினா. ஸோ ரெண்டுக்கு இன் பிட்வீனில் நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வாட் யூ மீன் பை எல்னினோ லானினா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபினாமினா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸோ இது நம்ம ஃபினாமினா டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எல்னினோ லானினா பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே பசிபிக் ஓசனில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம். ஏன்னா எல்னினோ அப்படிங்கிறது என்னென்னா பசிபிக் ஓசனில் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் பசிபிக் ஓசனுக்கு இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய ஒரு சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆல்ட்ரேஷன் தான் நம்ம எல்னினோ அண்ட் லானினான்னு சொல்லுவோம். அதனால் நார்மல் டேஸில் அந்த பசிபிக் ஓசனில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் இன் ஜென்ரலாகவே பசிபிக் ஓசனுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட், நார்த் ஈக்வட்டோரியல் அண்டு சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஈஸ்டர்ன் பசிபிக் மார்ஜினில் இருக்கக்கூடிய வார்ம் ஓசன் வாட்டர்ஸ் எல்லாம் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வெஸ்ட்டில் அந்த வார்ம் ஓசன் வாட்டர்ஸ்னுடைய பைலிங் அப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக இருக்கிறத விட இந்த ரீஜனில் வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் ரைசிங் ஆஃப் ஏர் நடந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகிட்டு ரெயின்ஃபால் இருக்கும். அட் த சேம் டைம் இது அப்படியே கீழே போயிட்டு இந்த ஈஸ்ட் பசிபிக் ஏரியாவில் பெரு அண்டு சிலியன் கோஸ்ட்டில், அது மாதிரி கலிஃபோர்னியன் கோஸ்ட் நார்த் அமெரிக்காவில், ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிசெண்ட் ஆகும். டிசெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை கண்டிஷன் ப்ரொமோட் ஆகும். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ இதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஃபினாமினா. ஸோ பிகாஸ் ஆஃப் ஈக்வட்டோரியல் கரண்ட்ஸ்னால இந்த ட்ரேட் விண்ட்ஸ் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஸோ அப்போது வெஸ்ட்டு பசிபிக் ஓசனில் இந்த வார்ம் வாட்டர் அக்குமுலேஷன் நடக்குது. இந்த வார்ம் வாட்டர் அக்குமுலேஷனால் ஒரு இடத்துல ரெயின்ஃபால் அண்டு ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் இது போய் நம்ம சிங்க் ஆகும். சிங்க் ஆகிறனால அந்த ரீஜனில் வந்து ட்ரையர் பீரியட் நமக்கு இருக்குது, ட்ரையர் கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஸோ தான் நார்மல் கண்டிஷன். இப்போ லானினா அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த நார்மல் வெர்ஷனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் இந்த லானினா. ஸோ வெரி ஸ்ட்ராங் விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வெஸ்ட் நமக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ராங் விண்ட்ஸ் மூவ் ஆகும்போது இங்கே கம்பேர் பண்ண இந்த நார்மல் கண்டிஷனில் கம்பேர் பண்ணும்போது இந்த லானினா கண்டிஷனில் ஹையர் அமௌண்ட் ஆஃப் வார்ம் வாட்டர்ஸ் வில் பி அக்குமுலேட்டட் நியர் தி வெஸ்ட் பசிபிக் ஓசன். ஸோ அப்போ அங்கே நார்மலாக இருக்கிறத விட ரெயின்ஃபால் ரொம்ப ஹையராக இருக்கும், விச் லீட்ஸ் டு ஃப்ளட்டிங் வெஸ்ட் பசிபிக் ஓசனில். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் அந்த நார்மலாகவே சிங்கிங் நடந்துட்டு இருக்கும். இப்போ அந்த ட்ரையர் கண்டிஷன் இன்னும் ஃபர்தர் அக்ரவேட் ஆக போகுது, விச் லீட்ஸ் டு ட்ராட். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஆஸ்திரேலியா மான்சூன் இருக்கும். வெஸ்ட் பசிபிக் ஓசன் அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா மான்சூன் இதுலேருந்து வரக்கூடிய ரெயின்ஃபால் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஹெவி ரெயின்ஃபால் வந்து ஃப்ளட் ஆகிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா தென் தேர் வில் பி கொலாப்ஸ் இன் கிராப் கல்டிவேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரு டெசர்ட், பெரு ஆர் சிலியில் இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட், அங்கே இன்னும் அதிகமான ட்ரையர் கண்டிஷன் ப்ரொமோட் ஆகும். ஸோ இது வந்து லானினா. இப்போ எல்னினோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ரிவர்ஸ் ஆகிறது. ஏன்னா இப்போ இந்த ஒரு சர்க்குலேஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரம் ஈஸ்ட் பசிபிக்லேருந்து வெஸ்ட் பசிபிக் ஓசன் போயிட்டு தென் அங்கேருந்து அப்பர் அட்மாஸ்பியரில் ரிட்டர்ன் நமக்கு வந்து சிங்க் ஆகுது. இது ஒரு சர்க்குலேஷன் மாதிரி இருக்குது. இந்த சர்க்குலேஷன் பேர் வாக்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்னினோ அப்படிங்கும்போது இந்த வாக்கர் சர்க்குலேஷன் நமக்கு ரிவர்ஸ்டாக நடக்கும். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஈஸ்ட் பசிபிக் ஓசன் வார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் கம்பேர்ட் டு வெஸ்ட் பசிபிக் ஓசன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அங்கே லானினா அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ட்ரேட் விண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எல்னினோவில் பார்த்தீங்கன்னா வீக் ட்ரேட் விண்ட் இருக்கும். சம் கண்டிஷன்னால ட்ரேட் விண்ட் பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நார்த் ஈக்குவட்டல் கரண்ட்டு அண்ட் சவுத் ஈக்குவட்டல் கரண்ட் இந்த ரெண்டுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவட்டோரியல் கரண்ட் கவுண்டர் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரேட் விண்ட் வீக் ஆகும்போது இந்த ஈக்குவட்டோரியல் கவுண்டர் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகி இது ஈஸ்ட் பசிபிக் ஓசன் ஃபுல்லாக போய் ஆக்குபை பண்ணிடும் இந்த ஏரியா ஃபுல்லாக. அப்போது இவ்வளோ இயர்ஸாக அந்த ரீஜனில் வந்து ட்ரையர் பீரியட் இருந்துச்சு, ட்ராட் கண்டிஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெயின்ஃபால் வர ஆரம்பிச்சிடும். பட் ரெயின்ஃபால் வந்து நோ யூஸ், பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி எல்லாமே வந்து இந்த ட்ராட் கண்டிஷன் தான் வந்து இவ்வளோ நாளாக அடாப்ட் ஆகிருக்காங்க. சடனாக ரெயின்ஃபால் வரும்போது அது அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்காது. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ரீஜியனில் இந்த இடத்துல இவ்வளோ நாளாக ரெயின்ஃபால் வந்துட்டு இருந்தது, அதை வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா ட்ராட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எல்னினோ அப்படிங்கிறப்ப சிம்பிளாக என்ன அப்படின்னா ஈஸ்ட் பசிபிக் ஓசன் அப்நார்மலாக சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது. ஜென்ரலாகவே ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நார்மலை விட பிலோவாக இருக்கும், கூலராக இருக்கும். பட் அது நார்மலை விட எபோவாக ஆச்சு அப்படின்னா, வார்மர் ஆச்சு அப்படின்னா அது பேர் தான் நம்ம எல்னினோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எல்னினோ இயர்ஸில் இந்த பசிபிக் ஓசனில் மட்டும் இம்பேக்ட் இல்லாமல் வேர்ல்டில் அதர் ஏரியாஸ்லையும் இம்பேக்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதான் எல்னினோ இயர். இந்த எல்னினோ இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூஜ் ஏரியாவை வந்து இம்பேக்ட் பண்ணி பாருங்க. எப்படி இவ்வளோ ஏரியாஸில் இம்பேக்ட் வருது அப்படின்னா அது பேர் தான் டெலிகனெக்ஷன்னு சொல்கிறாங்க. எதுவுமே டைரக்ட்லி லிங்க்டு ஃபினாமினா கிடையாது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸுக்கும் ஆர் இங்கே இந்தியாவில் வரக்கூடிய இம்பேக்ட்டும் வந்து டைரக்ட் லிங்கேஜஸ் இருக்காது. பட் இதெல்லாமே இன்டைரக்ட் லிங்கேஜஸ். அந்த இன்டைரக்ட் லிங்கேஜஸ் தான் டெலிகனெக்ஷன் சொல்லுவோம். பிகாஸ் இந்த இடத்துல அட்மாஸ்பியரில் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடத்தினுடைய வேற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த இம்பேக்ட்னுடைய கான்சிக்வன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம டெலிகனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எல்னினோ அண்ட் லானினா த்ரூ டெலிகனெக்ஷன்ஸ் மூலிமா வேர்ல்டில் வேரியஸ் பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எழுந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து எல்னினோ அண்ட் லானினா. லானினாவோட இம்பேக்ட்ஸ். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எல்னினோ அண்ட் லானினால வந்து ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் எல்னினோ, ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லானினான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து எல்னினோன்னு சொன்னோம் அப்படின்னா ஈஸ்ட் பசிபிக் ஓசன் வார்ம் ஆகிறது, ரைட்டா? பட் எல்னினோவில் எல்னினோ முடக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்னினோ முடக்கி அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா சென்ட்ரல் பசிபிக் ஓசன் வார்ம் ஆகிட்டு அங்கேருந்து வெர்டிகலாக ஏர் ரைஸ் ஆகும். அது நமக்கு அட்மாஸ்பியரில் ட்ரோபோபாஸில் பட்டு ரெண்டு சைட்லேயும் சிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ட்ராட் ஆகும். ஸோ அப்போது சென்ட்ரலில் இருக்கிற இடத்துல ரெயின்ஃபால் இருக்கும். இது எல்னினோ முடக்கி. இதனுடைய ரிவர்ஸ் வெர்ஷன் தான் வந்து லானினா முடக்கி. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ரெண்டு சைட்லேயும் நமக்கு ரெயின்ஃபால் வரும். ஸோ இது ஃப்ளேவர்ஸ் ஆஃப் எல்னினோ அண்ட் லானினா. நெக்ஸ்ட் டாபிக் பசிபிக் டிகேடல் ஆசிலேஷன். பசிபிக் டிகேடல் ஆசிலேஷன் லைக் எல்னினோ ஃபினாமினா மாதிரி தான். எல்னினோ பார்த்திங்க அப்படின்னா என்னோட இம்பேக்ட் மோரோவர் சதன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அதனால் வந்து எல்னினோ சதன் ஆசிலேஷன் என்சோ அப்படின்னு கூட வந்து டேர்ம் பண்ணுவோம் நம்ம. பசிபிக் டிகேடல் ஆசிலேஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். எல்னினோ அப்படிங்கிறது ஒரு 2 to 7 years ஒன்ஸ் அக்கறாகக்கூடிய ஒரு ஃபினாமினாவை நம்ம பார்க்குறோம். இப்போ எல்னினோ வந்து ஒரு 2 years ஒன்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக லானினா பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஒன்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். 2 years வந்து மேக்ஸிமம் 7 years வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். 2 to 7 years சேஞ்ச் ஆகலாம். பட் இந்த பசிபிக் டிகேடல் ஆசிலேஷன் அப்படிங்கிறது அதுலேயே நேம் இருக்குது பாருங்கள், டிகேடல் ஆசிலேஷன். ஸோ ஒரு 20 to 30 yearsக்கு ஈஸ்ட் பசிபிக் ஓசன் வார்மாகவே இருக்கும். அதாவது நார்மல் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 years ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 10 years ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 10 yearsக்கு எபோவ் நார்மல் டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா, வார்ம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் பிடிஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா ஈஸ்ட் பசிபிக் ஓசன் வார்மாக இருக்குது அப்படின்ட்டு. இதே ஈஸ்ட் பசிபிக் ஓசன் பிலோ நார்மல் டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் பிடிஓன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேசிஸில் லைக் எல்னினோ லானினா மாதிரி தான். பட் இங்கே வந்து நம்ம டிகேட்ஸுக்கு கணக்கு எடுக்கிறோம். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 years 20 years 30 yearsன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஜென்ரலாக 20 to 30 years. ஸோ இதுதான் அந்த ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹைலைட்டட்
the influence of PDO phase on regional climates. That means இதுவும் எல்னினோ மாதிரி டெலிகனெக்ஷன் மூலமாக இடத்துல வேரியஸ் பார்ட்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணுது, வேரியஸ் ரீஜனல் கிளைமேட் இம்பேக்ட் பண்ணுது, மான்சூன் கூட இம்பேக்ட் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ண வந்த ஒரு ஆர்டிக்கல் தான் அது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஹிமாலயாஸும் அண்ட் காரகோரம் ரேஞ்சிலையும் இன்க்ரீஸ்டு வின்டர் ஸ்னோஃபால் இருக்கிறதுக்கு இந்த பிடிஓ ப்ரெசண்ட்டாக வந்து நெகட்டிவ் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் பிடிஓ ஒரு அசிஸ்டன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம பிடிஓ என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பிடிஓ அப்படிங்கிறது ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் ஃபார் 20 to 30 இயர்ஸுக்கு எபோவ் நார்மல் டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் பிடிஓ. பிலோ ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் பிலோ நார்மல் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் பிடிஓ. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வார்ம் ஃபேஸ் அப்படிங்கும்போது இந்த ஈஸ்ட் பசிபிக் ஓசனில் யூ கேன் சி தி எபோவ் நார்மல் டெம்பரேச்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம கம்மியாக இருக்குது வெஸ்ட் பசிபிக்கில். ஸோ இந்த வெஜ் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த வெஜ் ஷேப் ஃபார்மேஷன் எங்கே இருக்கோ தட் இண்டிகேட்ஸ் அவனுடைய ஃபேஸ் இண்டிகேட் பண்ணு அர்த்தம். இது ஈஸ்ட் பசிபிக்கில் வெஜ் ஷேப் இருந்ததுன்னா பாசிட்டிவ், வெஸ்ட் பசிபிக்கில் வெஜ் ஷேப் இருந்ததுன்னா நெகட்டிவ். ஸோ இதுதான் அந்த வேரியேஷன்ஸ். ஸோ எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 to 30 இயர்ஸுக்கு ஒரே சிமிலராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 35 to தென் நீங்கள் 45 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு 10 இயர்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். தென் அதே மாதிரி 1945 to 55 அந்த ஒரு 10 இயர்ஸுக்கு மட்டும் கண்டினியூஸாக டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும்போது அட் ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கிறது இட் வாஸ் அ நெகட்டிவ் ஃபேஸ். நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா ஈஸ்ட் பசிபிக் ஓசன் நமக்கு கூலராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியா 2015க்கு அப்புறம் இட் வென்ட் டு நெகட்டிவ் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினாமினா இண்டியன் ஓசன் டயபோல். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு 2 ஃபினாமினா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுவும் வந்து ஓசன் அட்மாஸ்பியர் ரெண்டுலேயும் இம்பேக்ட் பண்ணக்கூடியது தான். லைக் எல்னினோ மாதிரி தான், ட்ரேடு விண்ட்னால அந்த ட்ரிவன் ஆகிறது தான். அங்கே என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான். இதுலேயும் வந்து நியூட்ரல் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது அண்ட் நெகட்டிவ் இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் இந்த இண்டியன் ஓசன் டயபோலும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்குது. லைக் எல்னினோ லானினா மாதிரி அது எப்படி நியூட்ரல் ஃபேஸில் இருக்கோ, எல்னினோ ஃபேஸ்லையும் இல்லாமல் லானினா ஃபேஸ்லையும் இல்லாமல் நியூட்ரலில் இருக்கோ, இந்த இண்டியன் ஓசன் டயபோலும் அதே மாதிரி நமக்கு நியூட்ரலில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்கேஸ் வந்து பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னா அகைன் ஸ்ட்ராங் ட்ரேட் விண்ட்ஸ் போகிறதுனால அந்த வார்ம் ஓசன் வாட்டர்ஸ்லாம் இந்த வெஸ்டர்ன் இண்டியன் ஓசனில் பைலப் ஆகும். அப்போ இங்கே ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். அப்போ இந்தியாவுக்கும் ஹெவி ரெயின்ஸ் கிடைக்கும். இது நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னா ஈஸ்டர்ன் இண்டியன் ஓசனில் நமக்கு வார்ம் வாட்டர் இருக்கும். அப்போ அங்கே ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். இந்தியாவில் என்ன இருக்காதுன்னா ஹெவி ரெயின்ஸ் இருக்காது. இந்தியாவுக்கு வந்து ட்ராட்டாக வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்லி இன்டர்லிங்க்டு. எல்னினோ, லானினா அண்ட் இண்டியன் ஓசன் டயபோல், பசிபிக் டிகேடல் ஆசிலேஷன், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மெடன் ஜூலியன் ஆசிலேஷன்லாம் இன்டர்லிங்க்டு. ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ரெயின்ஃபாலில் வேரியேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் மான்சூன் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி வந்து வேரியஸ் வெதர் ஃபினாமினா அதில் இன்டர்ப்ளே ரோல் ப்ளே பண்ணுறதுனால. ஸோ இதுதான் இண்டியன் ஓசன் டயபோல். நியூட்ரல் ஃபேஸ் நார்மலாக நமக்கு சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். இது பாசிட்டிவ் ஃபேஸ் வெஸ்ட் இண்டியன் ஓசனை வார்ம் ஆகிறது. நெகட்டிவ் ஃபேஸ் ஈஸ்ட் இண்டியன் ஓசன் வார்ம் ஆகிறது. நெக்ஸ்ட் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், ஸோ எம்ஜேஓன்னு சொல்லுவோம். ஸோ இது ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ஈஸ்ட் வேர்டில் மூவ் ஆகக்கூடிய ஒரு க்ளவுடு குரூப். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வெர்டிக்கலாக ஏர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இது ட்ரோபோபாஸில் போய் பட்டு க்ளவுட் டெஃபினட்டாக வெர்டிக்கல் ரைசிங் இருந்ததுனா இருக்கும். ட்ரோபோபாஸில் பட்டு நமக்கு டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகிட்டு கீழே சிங்க் ஆகும். இது ஒரு கன்வெக்ஷனல் செல் மாதிரி அந்த டைப்பில் நம்ம ஹேட்லே ஃபெர்லன் போலா செல் படிச்சிருப்போம் அந்த மாதிரி. இது இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக 8 ஃபேஸஸாக மூவ் ஆன் ஆகும். ஸோ அப்போ இந்த கன்வெக்டிவ் ஃபேஸ் எந்த இடத்துலலாம் வருதோ, இப்போ ஒரு இடத்துல கன்வெக்டிவ் ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரெயின்ஃபால் இருக்கும். இது வந்து சப்ரசிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், சிங்கிங் ஆகிறது. எங்கே சப்ரசிவ் ஃபேஸ் வருதோ அங்கே ரெயின்ஃபால் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிப்ளீட் ஆயிரும், ட்ராட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்தியாவில்
லானினா கண்டிஷன் இருந்து பாசிட்டிவ் ஐயோடு இருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு டெஃபினட்டாக மான்சூனில் ரெயின்ஃபால் வந்துடும். பட் அந்த டைமில் சப்ரசிவ் ஃபேஸ் ஆஃப் எம்ஜேஓ வந்து அப்படின்னா அந்த ரெயின்ஃபாலை கண்டிப்பாக இது என்ன பண்ணணும்னா ஹேம்பர் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதான் இது ஒரு ஈஸ்ட் வேர்டு மூவிங் பல்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ், ஈஸ்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 8 ஃபேஸஸில் இருக்குது. கன்வெக்டிவ் ஃபேஸ் அண்டு சப்ரசிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்வெக்டிவ் ஃபேஸ்னால் ரெயின்ஃபால் வரக்கூடிய ஏரியா, வெர்டிக்கல் ரைசிங் ஆஃப் ஏர் இருக்கும். சப்ரசிவ் ஃபேஸ் அப்படின்னா சிங்கிங் ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸ், ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிற ட்ராட் அக்கர் ஆகக்கூடிய ஏரியா, ட்ரையராக இருக்கும் அந்த ரீஜியன். இதில் நியூஸ் என்ன அப்படின்னா இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த மாடலை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதான் வந்து நியூஸ். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் நம்ம பார்த்துருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.